வணக்கம். இன்னைக்கு ஒரு கற்பனை. உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அந்த அக்கவுண்ட் என்ன பண்ண தெரியுமா? காலையில நீங்க தூங்கி எழுந்தவுடன் உங்களுடைய அக்கவுண்ட்ல 86,400 ரூபாய டெபாசிட் பண்ணும். ஒரு பைசா கூட வைக்காம எல்லா பணத்தையும் எடுத்து அன்னைக்கே செலவு செஞ்சிருவோம் இல்லையா? இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம எல்லோரிடமும் அப்படிப்பட்ட ஒரு வங்கி கணக்கு இருக்கு. அதன் பெயர் தான் நேரம். ஒவ்வொரு காலையும் அது 86,400 ரூபாய்க்கு பதிலாக 86,400 வினாடிகளை நமக்கு டெபாசிட் பண்ணுது. நம்ம அன்னைக்கு பயன்படுத்திய தவறிய வினாடிகளை அது அன்றே அழித்து விடுகிறது. அத லாஸ் கணக்குல எழுதிடுறது. ஓவர் டிராஃப்ட் பண்ண முடியாது. நாளைக்கு இருக்கிற நேரத்தை இன்னைக்கு கடன் வாங்கி பயன்படுத்த முடியாது. நேற்று இழந்த நேரத்தை, சரியாக பயன்படுத்தாத நேரத்தை மேல்முறையீடு செய்து திரும்ப கேட்கவும் முடியாது. நேரம் என்பது ஒருவருக்கு கடன் கொடுக்கவோ அல்லது ஒருவரிடமிருந்து கடன் வாங்கவோ முடியாத ஒரு தனிப்பட்ட சொத்து. நம்முடைய நேரம், நமக்கு கிடைத்த நேரம் அவ்வளவுதான். எப்படி பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்றோமோ, கையாளுறோமோ, அது போல நேரத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், அதை கையாளணும். எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய நேரம் இல்லை அப்படின்றது உண்மை கிடையாது. அந்த விஷயத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது எந்த அளவுக்கு நம்முடைய முன்னுரிமை பட்டியலில எந்த இடத்துல இருக்குன்றதையும் நம்ம தீர்மானிக்கணும். பிரியாரிட்டி, அது அந்த லிஸ்ட்ல இது இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப புரியும் நினைக்கிறேன். 86,400 வினாடிகள் நம்ம கையில தினமும் கிடைக்குது. அத புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. நீங்க என்ன சொல்றீங்க?